இப்போ வந்து நம்ம பயாலஜி லைவில் கொஷின்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க, அதுக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணும்போது ஏதாவது தவறு, நான் சொல்கிற ஆன்சர் உங்களுக்கு அக்செப்டபிள் இல்லைன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன, ஐடென்டிஃபை த செட் ஆஃப் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பாட்னியில் செக்ஷன் ஏல ஃபர்ஸ்ட் கொஷின், த ஃப்ளவர்ஸ் ஆஃப் வாலிஸ்னேரியா ஆர் கலர்ஃபுல் அண்ட் ப்ரொடியூஸ் நெக்டர்னு இருக்குது. வாலிஸ்னேரியா கலர்ஃபுல் கிடையாது, நெக்டர் ப்ரொடியூஸ் பண்ணது அது தப்பு. த ஃப்ளவர்ஸ் ஆஃப் வாட்டர் லில்லி ஆர் நாட் pollinated by water அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேர்டு, இன் மோஸ்ட் ஆஃப் த வாட்டர் லில்லி வாட்டர்னால பாலினேட்டட் பை இல்லைங்கிறது கரெக்டு. இன் மோஸ்ட் ஆஃப் வாட்டர் பாலினேட்டட் ஸ்பீசிஸ் த போலன் கிரைன்ஸ் ஆர் ப்ரொடெக்டட் பை ஃப்ரம் வெட்டிங், ஈரமாகிறது ஊறி போகிறதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. வெரி குட். 700+ வந்து அருண் வேலன் சொல்லியிருக்காங்க. வெரி குட் வெரி குட். ஓகே, இதில் வந்து பிசிடிஇ 4மே கரெக்டுங்க. அப்போ செகண்ட் ஆப்ஷன் பிசிடிஇ ஒன்லி, இந்த 4 ஆப்ஷனும் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு. அடுத்து பார்ப்போம், த டைப் ஆஃப் கன்சர்வேஷன் இன் விச் த த்ரெட்டன்ட் ஸ்பீசிஸ் ஆர் டேக்கன் அவுட். இந்த கொஷினுக்கான ஆன்சர் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன். இது ஈஸியஸ்ட் கொஷின். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியான கொஷின். இது ஈஸி, வெரி ஈஸி கொஷின். த டைப் ஆஃப் கன்சர்வேஷன் ஆரம்பிக்குது இல்லையா, இந்த கொஷின் ரொம்ப ஈஸி. புக்லெட் கோடு நான் பார்க்க மறந்துட்டேங்க, புக்லெட் கோடு என்னன்னு தெரில. பட் இந்த கொஷின்ஸ் பார்த்துக்குங்க. த டைப் ஆஃப் கன்சர்வேஷன் இன் விச் த த்ரெட்டன்ட் ஸ்பீசிஸ் ஆர் டேக்கன் அவுட் ஃப்ரம் தேர் நேச்சுரல் ஹேபிடேட். இது வந்து எக்ஸிட்டியூவில் வரும். எக்ஸிட்டியூ ஆப்ஷனில் இல்லாதனால பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் தான் நமக்கு ஆன்சராக வரும். ஓகேங்களா? இன்சிட்டியூனா இருக்கிற இடத்துலையே, இவங்க டேக்கன் அவுட் ஃப்ரம் தேர் நேச்சுரல் ஹேபிடேட்னு கொடுத்து ஆன்சரில் ட்விஸ்ட் பண்ணியிருக்கான். இன்சிட்டியூ நிறைய பேர் போட்டுருவோம், ஆனால் அப்படி கிடையாது. பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் இஸ் த ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இது எங்கே ஜூம் பண்ணுறது, ஒரே நிமிஷங்க, ரீட் மோட் வச்சுக்குவோம், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகே, that okay, inhibition of succinic dehydrogenase enzyme by malonate is a classical example of direct question, easy question, competitive inhibition. That's the answer. Identify the part of seed from the given figure which is destined to form root when the seed germinates. ஸோ நமக்கு ரேடிக்கல் தான் ரூட்டை டெவலப் பண்ணும். இங்கே டிங்கிறது தான் ரேடிக்கலை குறிக்குது. அப்போ செகண்ட் ஆப்ஷன் ரேடிக்கல். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. பயாலஜி ஈஸி. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 105வது கொஷின், புல்லி ஃபார்ம் செல்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரொவைடிங் லார்ஜ் ஸ்பேசஸ் ஃபார் ஸ்டோரேஜ் ஆஃப் சுகர்ஸ். ஸோ புல்லி ஃபார்ம் செல்ஸில் சுகர் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு நமக்கு லார்ஜ் இது கொடுக்குது. ஓகேங்களா? ஆனால் புல்லி ஃபார்ம் செல்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார், அது தப்பாக இருக்கு. இன்வெர்ட் கர்லிங் ஆஃப் லீவ்ஸ் இன் மோனோகாட்ஸ் தான் ஆன்சர் வரும். இது தப்பாக குறிச்சிருக்காங்க. தேர்ட் ஆப்ஷன் இன்வெர்ட் கர்லிங் ஆஃப் லீவ்ஸ் இன் மோனோகாட்ஸ்க்கு தான் புல்லி ஃபார்ம் செல்ஸோட ஆன்சர், அதுதான் வரும். ஓகே, அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ரெக்வயர்ட் ஃபார் த டார்க் ரியாக்ஷன் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து டார்க் ரியாக்ஷன் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸில் நமக்கு யாரெல்லாம் தேவைப்படுறாங்க, ஏடிபி NADPH இந்த ரெண்டும் தான் தேவைப்படுவாங்க. டி அண்ட் இ ஒன்லி வரும். மீதி எல்லாம் டார்க் ரியாக்ஷனுக்கு சிடிஇன்னு ஆப்ஷன் இருக்கா, சிடிஇ கார்பன் டை ஆக்சைடு வேணுமே டார்க் ரியாக்ஷனுக்கு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ரெக்வயர்ட் ஃபார் த டார்க் ரியாக்ஷன், சிடிஇ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர். இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஃபில் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க. பட் சிடிஇ கார்பன் டை ஆக்சைடு, ஏடிபி, NADPH இந்த 3மே ஆன்சர் வரும். ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். பார்த்துக்குங்க, ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். நான் சொல்கிறது கூட சில சமயம் தப்பாக இருக்கலாம். நீங்கள் புக்கை வச்சு கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கணும். டார்க் ரியாக்ஷனுக்கு கார்பன் டை ஆக்சைடு வேணும், ஏடிபி வேணும், NADPH வேணும். சி, டி அண்ட் இ தான் ஆன்சர் வரும். அடுத்து, formation of interfascicular cambium from fully developed parenchyma cells is an example of. So parenchyma cell develop ஆயிடுச்சு, அதுலேருந்து திருப்பியும் interfascicular cambium அதுனா differentiation. First option D differentiation is the answer. இதில் குறிச்சிருக்கக்கூடிய ஆன்சர் பார்க்காதீங்க, D differentiation தான் வரும். interfascicular cambium D differentiation மூலியமா fully developed parenchyma cellsலேருந்து வருது. First option is the correct answer. D differentiation, D differentiation is the answer. ஓகேங்களா? நெக்ஸ்ட், hint to always cut DNA molecule at a particular point called recognition sequence, and it consists of 6 base pair. 6 base pair is the correct answer. Okay, அடுத்த question, tropical regions show greatest level of species richness because tropical latitude na அந்த உயரமா இருக்கிறதா, latitude na அந்த இதுல இருந்து போறது. ஓகே,
இந்த பூமத்திய ரேகை இதுலேருந்து ஈக்குவேட்டர்லேருந்து போகிறது எவ்வளோ தள்ளி இருக்குது. ட்ராபிக்கல் லேட்டிடியூட்ஸ் ஹாவ் ரிமைன்டு ரிலேட்டிவ்லி அன்டிஸ்டர்ப்டு ஃபார் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ், அது கரெக்டு. ட்ராபிக்கல் என்விரான்மெண்ட் ஆர் மோர் சீசனல், கரெக்டு, நிறைய சீசன் வரும். மோர் சோலார் எனர்ஜி இஸ் அவைலபிள் இன் ட்ராபிக்ஸ், மோர் சோலார் எனர்ஜி ட்ராபிக்ஸ் கரெக்டு தான். கான்ஸ்டன்ட் ஏபிசி இருக்கா ஆன்சரில்? ஏபிசி ஏபி ஒன்லி தான் ஆன்சர் வரும், ஏபிசி இல்லை, ஏபி ரெண்டும் வந்துடும். கான்ஸ்டன்ட் என்விரான்மெண்ட் ப்ரொமோட் நிச்சே, ட்ராபிக்கல் என்விரான்மெண்ட் ஆர் கான்ஸ்டன்ட் அன்பிரடிக்டபிள். ஏபி ட்ராபிக்கல் என்விரான்மெண்ட்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட் அன்பிரடிக்டபிள், இ வரும், ஏபிஇ, ஏபிஇ தான் ஆன்சர் வரும். இப்போதைக்கு இது சொல்கிற ஆன்சர் வச்சுக்கோங்க. லெஸ் சீசனல் இருங்க, ட்ராபிக்கல் என்விரான்மெண்ட்ஸ் ஆர் லெஸ் சீசனல் ஆர் மோர் சீசனல். மோர் சோலார் எனர்ஜி கரெக்டு. கான்ஸ்டன்ட் என்விரான்மெண்ட் ப்ரொமோட் நிச்சே ஸ்பெஷல், ஓகே. ஏசிடிஇ வரதுக்கான ஆன்சர் தான் இந்த தேர்ட் ஆப்ஷன் ஆன்சராக வரும். ஏசிடிஇ கரெக்ட், தீபக் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. சியும் வரும், ஏசிடிஇ தான் ஆன்சர். இது வந்து இன்னொரு ஸ்டூடெண்ட் மார்க் பண்ணியிருக்கிறாங்க, இது நான் மார்க் பண்ணல, அதனால் நான் சொல்கிற ஆன்சர் பார்த்துங்க, ஏசிடிஇ தான் ஆன்சர், தேர்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர், கரெக்ட். ஓகே, இப்போது எத்தனாவது கொஷின் பார்த்துட்ருக்கோம்? கரெக்ட். எனக்கு லைவில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுறீங்க, கீப் ஹெல்பிங் மீ. ஒவ்வொரு கொஷினுக்கும் பார்க்கும்போது ஆன்சர் நீங்களும் சஜஷன் சொல்லுங்கள், இதில் இருக்க ஆன்சர் தப்பாக கூட இருக்குது, பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்து இங்கே வரணும், இந்த இதை வைக்கிறது தான் கஷ்டம். ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கிரைட்டீரியன் ஃபார் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்கை? மோட் ஆஃப் ஸ்போர் ஃபார்மேஷன் உண்டு, ஃப்ரூட்டிங் பாடி உண்டு, மார்ஃபாலஜி ஆஃப் மைசீலியம் உண்டு, மோட் ஆஃப் நியூட்ரிஷன் கிடையாது. ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் த ஆன்சர். இதை பேஸ் பண்ணி நமக்கு நாட் அப்படின்னு கொடுத்துட்டான், அப்போது உங்களுக்கு மோட் ஆஃப் நியூட்ரிஷன் கிடையாது, அதுதான் ஆன்சர், அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட். ஹவு மெனி மாலிக்யூல்ஸ் ஆஃப் ஏடிபி அண்ட் NADPH ஆர் ரெக்வயர்ட் ஃபார் எவ்ரி மாலிக்யூல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ்ட் இன் கேல்வின் சைக்கிள்? ஒரு கார்பன் டை ஆக்சைடுக்குன்னு கேட்குறாங்க அவங்க. என்டையர் ஒரு கார்பன் டை ஆக்சைடு, எவ்ரினா ஒரு கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ண 3 molecules of ATP, 2 molecules of NADPH. 3 molecules of three molecules of ATP, 2 molecules of NADPH. Second option the answer. 3 ATP, 2 NADH. 3 ATP, 2 NADPH. Second option. கரெக்டாக சொல்கிறீங்க, லைவ்லேயும் எனக்கு ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். கரெக்ட், தேர்ட் ஆப்ஷன் ஆன்சர் கிடையாது, செகண்ட் ஆப்ஷன் தான் இதுக்கு ஆன்சர். 3 ATP, 2 molecules of NADPH. These are regarded as major cause of biodiversity loss அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் வரும், கோ எக்ஸ்டிங்ஷன் வரும், மியூட்டேஷன் வராது, ஹேபிடேட் லாஸ் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன் வரும். அப்போது 1 2 3 ஏபிடி வரும். ஓகேங்களா? ஏபிடி. சரி, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். The capacity to generate a whole plant from any cell, totipotency, பிளான்ட்டில் totipotency, டிஷ்யூ கல்ச்சர்லேருந்து கேட்டிருக்காங்க. totipotency is the correct answer. totipotency, that is the correct answer. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். எல்லாம் போட்டெலாம் பார்த்துருக்காங்க. ஓகே, the equation of Verhulst Pearl logistic growth is carrying capacity. K indicates carrying capacity. ரொம்ப ஈஸியாக, ரொம்ப கொஷினில் டஃப்னஸ் வச்சுருக்க மாதிரி வச்சுட்டு ஆப்ஷன் ஈஸியாக கேட்டாங்க, ஆன்சர் ஈஸியாக வர மாதிரி கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கேரியிங் கெப்பாசிட்டி, கே வந்து கேரியிங் கெப்பாசிட்டி. ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் அட்டாச் டு கைனட்டோகோர் ஆஃப் குரோமோசோம்ஸ் டியூரிங் மெட்டாஃபேஸ். ஓகே, அதுக்கடுத்து ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் பேஸ்ட் ஆன் த பொசிஷன் ஆஃப் கேலிக்ஸ், கொரல்லா அண்ட் ஆண்ட்ரிஷியம் வித் ரெஸ்பெக்ட் டு த ஓவரி ஃப்ரம் கிவன் ஃபிகர். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபீரியர் ஓவரியாக இருக்குது, ஏன்னா ஓவரிக்கு மேலே கேலிக்ஸ், கொரல்லா, ஆண்ட்ரிஷியம் இருக்குது. இன்ஃபீரியர்னா எப்பிகைனஸ். இது வந்து ஹாஃப் இன்ஃபீரியராக இருக்குது, பெரிகைனஸ். அப்போ எப்பிகைனஸ், பெரிகைனஸ், எப்பிகைனஸ் வரும், ஏன்னா இன்ஃபீரியர் ஓவரியாக இருக்குது. பி பெரிகைனஸ் மாதிரி டயக்ராம் கொடுத்துருக்காங்க. எப்பிகைனஸ், பி ஹைப்போகைனஸ் ஃப்ளவராக இங்கே கொடுத்துருக்காங்க, அப்படியே கொடுத்துருக்காங்க. ஹைப்போ அண்ட் எப்பியா, ஹைப்போகைனஸ். சாரி, இது ஹைப்போகைனஸ் இல்லைங்க. ஹைப்போகைனஸ்னால் உங்களுக்கு கைனீஷியத்துக்கு கீழே இருக்கும், கைனீஷியத்துக்கு கீழே
ஹைப்போகைனஸ் கிடையாது கண்டிப்பாக. இது ஹைப்போகைனஸ் கிடையாது. கைனீஷியத்துக்கு கீழே கேலிக்ஸ் கொரோலா ஆண்ட்ரீஷியம் இருந்தால் தான் ஹைப்போகைனஸ். இது ஹைப்போகைனஸ் இல்லை. பெரிகைனஸ் எப்பிகைனஸ் வருமா? எப்பிகைனஸ் பெரிகைனஸ் எப்பிகைனஸ் வரலாம். ஹைப்போகைனஸ் எப்பிகைனஸ் இது ஹைப்போகைனஸ் கிடையாது, அது மட்டும் உறுதி. ஓகேங்களா? ஃபஸ்ட் ஆப்ஷன் பெரிகைனஸ் எப்பிகைனஸ் அது சான்ஸ் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்கதா சான்ஸ் இருக்குது, ஃபோர்த் ஆப்ஷன் வராது. ஓகே, மேட்ச் த லிஸ்ட். இதுக்கு தேர்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரைசோபஸ், பிரெட் மோல்டு, ஸ்டிலாகோஸ் மட் ஃபங்கஸ், பக்சீனியா, ரஸ்ட் ஃபங்கஸ், அகாரிகஸ், மஷ்ரூம். தேர்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். வெரி குட். இதில் மேட்ச் கரெக்டாக இருக்குது. இப்போ 118வது கேள்வி பார்க்கலாம். அப்பா வேர்க்குதுங்க, ஏசிலாம் இல்லைங்க. 118 பார்க்கலாம். In a plant, black seed color capital B, capital B, capital B, small b is dominant over white seed color small b, small b. In order to find out the genotype of black seed plant with which the following genotype will you cross அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. Small b is the answer. Small b is the answer. Black seed color வந்து dominant. Small b the answer. Fourth option. Small b தான் ஆன்சர். ஸ்மால் பி மறந்துடாதீங்க. ஸ்மால் பி ரெண்டுமே ஸ்மால் பி அதான் ஆன்சர். A pink flowered snapdragon plant was crossed with a red flowered snapdragon plant. What type of phenotype is there expected in progeny? Snapdragon incomplete வருமா? அப்போது பிங்க்குங்கிறது கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கரெக்டு, ரெட்டுங்கிறது கேபிட்டல் ஆர். அப்போது உங்களுக்கு கேபிட்டல் ஆர்னா ரெட்டு, கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர்னா பிங்க். ரெட் ஃப்ளவர்டு ஆஸ் வெல் அஸ் பிங்க் ஃப்ளவர்டு நமக்கு கிடைக்கும். ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட். ஓகே, இந்த மேலே போட்டிருக்காங்க பாருங்கள், அவங்க கரெக்டாக தான் போட்டிருக்காங்க. மேட்ச் த லிஸ்ட். 2 or more alternative forms of gene allele வந்துடும். கரெக்டு. Cross of F1 progeny with homozygous recessive parent, test cross, correct. Cross of F1 progeny with any one of the parent, back cross, correct. Number of chromosome sets in plant, ploidy, correct. So first option, A க்கு 3, B க்கு 4, C க்கு 1, D க்கு 2. இப்போ எத்தனாவது கொஸ்டின் பார்த்துருக்கோம்? 117வது கொஸ்டின் பார்த்துருக்கோமா? இப்போ 118வது கொஸ்டின் பார்க்கலாம். இது வேறு 3. ஓகே ஓகே 121வது கொஸ்டின் பார்க்குறோம். 20 கொஸ்டின் பார்த்தாச்சு. லெசித்தின், a small molecular weight organic compound found in living tissue is an example of phospholipid. டைரக்ட் கொஷின். இதெல்லாம் நம்ம மென்டிலே வச்சுருக்கிறோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு மேட்ச் த லிஸ்ட் 1 with list 2. Clostridium butyric acid, butyric acid அழகாக கண்டுபிடிச்சிடலாம். Saccharomyces cerevisiae, ethanol yeast, trichoderma, cyclosporin A, ஸ்ட்ரெப்டோகாக்கஸ், ஸ்ட்ரெப்டோகைனேஸ். ஓகே, அப்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். மேட்ச்சில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 123rd கொஷின் பார்க்குறோம். இன் த கிவன் ஃபிகர் விச் காம்பனண்ட் ஹேஸ் தின் அவுட்டர் வால் அண்ட் ஹைலி திக்கண்ட் இன்னர் வால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காட் செல்ஸ் எதை குறிக்குது? இதில் சி தான் காட் செல்ஸ் இல்லையா? அப்போ சி தான் ஆன்சர். வெரி குட். காட் செல்ஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆக்டினோமார்பிக் ஃப்ளவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஆக்டினோமார்பிக் ஃப்ளவரில் டத்துரா இஸ் த ஆன்சர். மீதி 3 ஃபேபேசி, அது வராது. டத்துரா இஸ் த ஆன்சர். எக்ஸாம் இஸ் மாட்ரேட் அப்படின்னு நிறைய குழந்தைங்க சொல்லியிருக்காங்க. இப்போது 125வது கொஷின் பார்க்கலாம். 50% ஆஃப் த பாட்டனி முடிக்க போகிறோம். ஓகே, 125. ஓகே, in transcription unit in DNA is defined primary by the by the 3 regions in DNA, and these are அது கட் ஆயிடுச்சு respect to upstream and downstream end. promoter, structural gene, terminator தான் வரும். செகண்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? சரி, 3 regions அப்படிங்கிறது அதுதான். what is the fate of piece of DNA carrying of genetic gene of interest which is transferred into alien organism அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இட் மே மல்டிப்ளை அண்ட் பி இன்ஹெரிட்டட் அலாங் வித் த ஹோஸ்ட் டிஎன்ஏ. இது கரெக்ட். ஓகேங்களா? மல்டிப்ளையும் ஆகும், ஹோஸ்டோட அடுத்தடுத்ததுக்கும் போகும். அதுதான் கரெக்டாக வரும்.
பியும் வரும் சியும் வரும். சாரி, ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. இட் மே கெட் இன்டகிரேட்டட் இன்டு த ஜீனோம் ஆஃப் த ரெசிபியன். ரெண்டும் கரெக்ட், பி அண்ட் சி. ஓகே. நெக்ஸ்ட்டு, ஆக்சின் இஸ் யூஸ்டு பை கார்டனர்ஸ். எதுக்காக? ப்ரமோட்ஸ் எபிக்கல் டாமினன்ஸ். நோ டேமேஜ் இஸ் காஸ்ட் டு என்னது? ஆக்சின் இஸ் யூஸ்டு பை கார்டனர்ஸ் டு ப்ரிப்பேர் வீட் ஃப்ரீ லான்ஸ். 2,4-D. ஓகேங்களா? பட் நோ டேமேஜ் இஸ் காஸ்ட் டு கிராஸ் அஸ் ஆக்சின். It promote apical dominance, promotes abscission, does not affect mature monocotyledonous plant. First option, does not affect mature monocotyledonous plant தான் ஆன்சர் வரும். ஏன்னா அது டைகாட் வீடு பிளான்ட்டை தான் போய் 2,4-D அஃபெக்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த ஆன்சர். சாட் பாக்ஸில் சொல்லியிருக்கீங்க. வெரி குட். த கோஃபேக்டர் ஆஃப் த என்சைம் கார்பாக்சிபெப்டிடேஸ் இஸ் நியாசின். நியாசின் தானே அதுக்கு ஆன்சர். ஈஸின்னு இல்லை, கொஷின் பேப்பர் ஈஸின்னு நம்ம சொல்ல முடியாது, மாட்ரேட்டுப்பா. த லாக்டோஸ் ப்ரெசன்ட் இன் growth medium of bacteria is transported to the cell by the action of beta galactosidase. இல்லையே, permease. First option, permease is the answer. 129 permease. Okay. Which one of the following can be explained on the basis of Mendel's law of dominance? Out of one pair of factors, one is dominant and the other is recessive. Proof பண்ணலாம் law of dominance. Allele do not show any expression and both the characters appear as such in F2. அது சொல்ல முடியாது. Alleles அது செக் பண்ணிக்கலாம். Factors occur in pairs in normal diploid plant. அது கரெக்ட். The discrete unit controlling a particular character is called factor. gene சொல்கிறோம், கரெக்ட். The expression of only one of the parental character is found in a monohybrid cross. அதாவது the expression of only one of the parental characters is found in monohybrid cross நம்ம சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, அவன் F1 சொல்கிறானா F2 சொல்கிறானா நமக்கு தெரியாது. ஓகேங்களா? அதனால் டி வரும், சி வரும், பிசிடி ஒன்லி வரும். ஓகேங்களா? பி என்னது? ஏ வரும். ஏசிடி. ஏசிடி இருக்கா? ஏ கரெக்டு. ஒரே நிமிஷங்க. ஏ அவுட் ஆஃப் ஒன் பேர் ஆஃப் ஃபேக்டர் ஒன் இஸ் டாமினன்ட் அண்ட் தி அதர் இஸ் ரிசசிவ். கரெக்டாக அதை ப்ரூவ் பண்ணலாம். Allele do not show any expression but both the characters appear as such in F2. அது வந்து கிடையாது. Factors occur in pairs in normal diploid plant. அது ப்ரூவ் பண்ணலாம். The discrete unit controlling a particular character is called factor. The expression of only one of the parental character is found in a monohybrid cross. A, C, D, E மூணு வந்துரும். நாலுமே. Fourth option correct answer. Statement 1, BT toxin are insect group specific and coded by gene CRY1AC. Okay, correct. But toxin exists as inactive protoxin in Bacillus thuringiensis. However, after ingestion by the insect, the inactive protoxin gets converted into active form due to acidic alkaline pH. Upper statement 1 is true, statement 2 is false. Okay. Next 132 பார்க்கணும். வேர்த்து கொட்டுதுங்க. இந்த கொஷினை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன், பார்த்துக்கிறீங்களா? ஓகே. ஸ்டேட்மெண்ட் 1, பேரன்கைமா இஸ் லிவிங் பட் கோலன்கைமா இஸ் டெட் டிஷ்யூ. கோலன்கைமாவும் லிவிங்கு, பேரன்கைமாவும் லிவிங்கு. ஸ்டேட்மெண்ட் 1 தப்பு. ஸ்டேட்மெண்ட் 2, ஜிம்னோஸ்போம்ஸ் லேக் xylem vessels but presence of xylem vessels is characteristic of angiosperm. Statement 2 correct. Statement 1 is false. Statement 2 is true. ஜிம்னோஸ்போமில் வெசல்ஸ் கிடையாது. xylem vessels வந்து angiospermல மட்டும்தான் இருக்குது. Statement 1 true. Statement 1 wrong. Statement 2 correct. Statement 1 is false. Statement 2 is true. Second option வரும். Okay. Given below are two statements. Statement 1, chromosomes become gradually visible under light microscope during leptotin. Correct. The beginning of diplotin stage is recognized by dissolution of synaptonymal complex. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே நமக்கு கரெக்டாக வந்துடும். அடுத்து நியூக்ளியோலஸ் அப்படிங்கிறது சைட் ஆஃப் ஆக்டிவ் ரைபோசோமல் RNA சிந்தசிஸ். கரெக்டு. சென்ட்ரியோல் ஆர்கனைசேஷன் லைக் கார்ட்வில். கரெக்டு. லியூகோபிளாஸ்ட் ஃபார் ஸ்டோரிங் நியூட்ரியன்ஸ். கோல்ஜி apparatus site of formation of glycolipid. Correct. Okay. Third option. List of endangered species was released by IUCN. GEAC na genetic engineering
தானே வரும். என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் IUCN வரும். IUCN ஓகேயா. DNA present in chloroplast is circular double stranded. Fourth option circular double stranded. Okay, section B வந்தாச்சு. Which of the following fused in somatic hybridization involving varieties of plants? Protoplast. Protoplast. First option protoplast. Protoplast is the answer. Okay. Identify the correct description about the given figure. அடேங்கப்பா. Cleistogamous-na closed flora. Compact inflorescence showing complete autogamy. Wind pollinated plant inflorescence showing flowers with well exposed stamens. Wind pollination da idu. Wind pollination, third option. Okay. Next question பார்க்கலாம். Spraying sugarcane crop with which of the following plant growth regulator increases the length of stem such increasing ஒரே நிமிஷங்க. இதுக்கு வந்து நமக்கு ஒரே நிமிஷம் வந்துடுறேன். ஸ்ரீனிவாசன் கங்க்ராச்சுலேஷன்ஸா. ஓகே, கால் கட் பண்ணிட்டேன். ஓகே. Spraying sugarcane crops with which of the following plant growth regulators increase the length of the stem thus increasing the yield? இதுக்கு என்ன ஆன்சர் போட்டிங்க நீங்கள்? P6ஆ? P6. இதுக்கு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஜிப்ரலினா ஆக்சினா என்ன வரும்? ஏன்னா இன்டர்னோட் இலாங்கேஷன் ஜிப்ரலின் ஹெல்ப் பண்ணும். சுகர் கேனில் இன்டர்னோட் இலாங்கேட் ஆனிச்சுன்னா இன்க்ரீஸ் த ஈல்டு. ஆக்சின் ஜிப்ரலின் ரெண்டில் என்ன ஆன்சர் வரும்? ஒருத்தர் ஆக்சின் சொல்கிறீங்க, இன்னொருத்தர் ஜிப்ரலின் சொல்கிறீங்க. பட் ஜிப்ரலின் இன்க்ரீஸ் த இன்டர்னோடல் லென்த் ஆர் இன்டர்னோடல் லென்த் ஆஃப் த ஸ்டெம். ஓகேங்களா? சரி, இது நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ 140th கொஷின் பார்க்கலாம். ஃப்ரெட்ரிக் கிரிஃபித் என்ன பண்ணார்? டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரிசர்ச் பண்ணார். கரெக்டு. ஃப்ரான்காய்ஸ் ஜேக்கப் அண்ட் ஜாக்யூ மொனார்டு அவங்க வந்து லேக் ஓப்ரான் சொன்னாங்க. ஹர்கோபின் கொரோனா ஜெனட்டிக் கோட் சொன்னாங்க. மிசில்சன் அண்ட் ஸ்டால் செமி கன்சர்வேட்டிவ் மோட் ஆஃப் டிஎன்ஏ சொன்னாங்க. ஸோ அப்போ நமக்கு ஃபோர்த் ஆப்ஷன் இந்த கொஷினுக்கு வரும். இன்னும் ஒரு 10 கொஷின் பார்த்தெல்லாம் வேர்த்து கொட்டுதுங்க எனக்கு. சபா வேர்த்து கொட்டுது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. GLUT4 எனேபிள்ஸ் குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட். இது போன வருஷமே கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்சுலின் ஹார்மோனு, ட்ரிப்சின் என்சைமு, கொலாஜன், இன்டர்செல்லுலார் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ். தேர்ட் ஆப்ஷன். மேட்ச் எல்லாருமே ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. ஸ்டேட்மெண்ட் 1. C in C3 plants some O2 binds rubisco, hence carbon dioxide fixation is decreased. கரெக்ட். C3 பிளான்ஸில் ருபிஸ்கோவோட போய் ஆக்சிஜன். கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட். இன் C4 plants mesophil cells show very little photorespiration while bundle sheath cells do not show photorespiration. So both statements are correct அப்படிங்கிறது நமக்கு ஆன்சராக வந்துடும். ஓகே, ஸ்டேட்மெண்ட் both statements are correct. ஓகே, ஐடென்டிஃபை த ஸ்டெப் இன் ட்ரைகார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள். ட்ரைகார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள்னா Krebs cycle which does not involve oxidation of substrate. இதில் எங்கே ஆக்சிடேஷன் நடக்காது? ஆக்சிடேட்டிவ்லி டீகார்பாக்சிலேஷன் நடந்துகிட்டு இருப்பாங்க அடிக்கடி. சக்சினேல் கோஎன்சைம் டு சக்சினிக் ஆசிட். சக்சினேல் கோஎன்சைம் ஏலேருந்து சக்சினிக் ஆசிட் வரும்போது ஆக்சிடேஷன் நடக்காது. மீதி 3 இடத்துலையும் ஆக்சிடேஷன் நடக்கும். சரி, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சிட்ரிக் ஆசிட் மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸு, கிளைகாலிசிஸ் சைட்டோபிளாசம், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன், புரோட்டான் கிரேடியன்ட் இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. கரெக்டாக ஆன்சர் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஃபோர்த் ஆப்ஷன் வருது. 145. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ரிகார்டிங் த ப்ராசஸ் ஆஃப் ரெப்ளிகேஷன் இன் ஈகோலை? The DNA dependent DNA polymerase catalyze polymerization in 5' to 3' as well as 3' to 5' direction. இது வந்து கரெக்ட் கேட்குறாங்க, இது தப்பு. The DNA dependent DNA polymerase catalyze polymerization 5' to 3'. The DNA dependent DNA polymerization catalyzes the polymerization in one direction, that is 3' to 5'. The DNA dependent RNA polymerase catalyze இது தப்பு. செகண்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஈகோலை சர்க்குலர் டிஎன்ஏவாக இருக்கும்.
5 prime to 3 prime ஆன்சர் வரும். ஓகே 45. இது நம்ம 145 கொஷின்ஸ் நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. அது கொஞ்சம் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். 146 பார்க்கலாம். In an ecosystem, if the net primary productivity of first trophic level 100x, what would be the GPP, gross primary productivity of their third trophic level of same ecosystem அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அட்டேங்கப்பா, இது நான் கேல்குலேஷன் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆனால் 10% லா தானே இங்கே வரும். நெட் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டிங்கிறது நெக்ஸ்ட் லெவலுக்கு இருக்கிறது. இது வந்து செகண்ட் ட்ராஃபிக் லெவலுக்கு இருக்கிறது. அப்போது தேர்ட் ட்ராஃபிக் லெவலில் 10x வரணும். 10x வரும். சரி, அது என்னன்னு பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு மேட்ச் த லிஸ்ட். ரோஸ் பெரிகைனஸ் ஃப்ளவர், பீ மார்ஜினல் பிளாசன்டேஷன், காட்டன் ட்விஸ்டட் எஸ்டிவேஷன், மேங்கோ பெரிகைனஸ், மேங்கோ ட்ரூப். இந்த டிக்கு கண்டுபிடிச்சிருந்தா எல்லாமே கண்டுபிடிச்சிருக்கலாம். மேங்கோ ட்ரூப்புக்கு எக்ஸாம்பிள்னு கண்டுபிடிச்சிருந்தா எல்லா ஆன்சரும் வந்திருக்கும். தேர்ட் ஆப்ஷன். ராபர்ட் மே குளோபல் ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி அட் about 7 million சொன்னது. அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட் ஸ்பீசிஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப், பால் எல்ரிச் ரிவர் பாப்பர், டேவிட் டில்மன் லாங் டேர்ம் ஈகோசிஸ்டம் எக்ஸ்பெரிமெண்ட் அவுட்டோர் பிளாட். ஓகே, அதுதான் கரெக்ட் ஆன்சர். 148 அதுக்கு ஃபோர்த் ஆப்ஷன். 149 பார்க்கலாம். மேட்ச் த லிஸ்ட் எல்லாமே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் போல இருக்குது. இங்கே மோனோடெல்ஃபஸ் சைனா ரோஸ், டைஅடல்ஃபஸ் பீ பிளான்ட், பாலிஅடல்ஃபஸ் எபிஃபில்லஸ் லில்லி, பாலிஅடல்ஃபஸ் சிட்ரஸ். ஓகே, அப்போ அதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்துக்குங்க. ரீட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் சூஸ் த செட் ஆஃப் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அக்கர் யூஸ்வலி பை biflagellate zoospores. Sexual reproduction is by oogamous method only. அது தப்பு. Stored food is in the form of carbohydrates which is either mannitol or laminarian. Phaeophysi correct. Brown algae, mannitol, laminarian. The major pigment found in chlorophyll A, C and carotenoids xanthophyll correct. Vegetative cells have cellulosic cell wall usually covered with outside gelatinous coating இருக்கு. ACD கரெக்ட். ACD கரெக்ட். ஓகே, சுவாலஜி அப்புறம் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். இந்த கொஷின் பேப்பர் நான் அப்லோட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. பார்த்துங்க, இதில் குறிச்சிருக்கக்கூடிய ஆன்சர் நான் குறித்தது கிடையாது. ஸோ தட் சுவாலஜி நான் திருப்பி உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர்.